அன்பு வணக்கம். சரி, திருமண வாழ்க்கை, திருமணம் இன்னும் அமையலை அப்படின்னும் போது நீங்கள் ஜோதிடர்கிட்ட சென்றோ இல்லை இந்த மாதிரி ஒரு நியூமராலஜர்கிட்ட பார்த்தோ சில பரிகாரங்கள் செய்துட்டு வரீங்க. இதோட பலன் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா என்றதை நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, நான் பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என் பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை வரல, என் பையனுக்கு இன்னும் பொண்ணு வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். சரி, இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் பையனுக்கு நீங்கள் பரிகாரம் செய்துட்டு வரீங்க. உங்கள் பையன் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. இது உங்களுக்கு தெரியாது, அந்த பையனுக்கும் தெரியாது. ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அழகாக இல்லை, ஆனால் ஒரு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அன்பு இருக்குது, நல்ல பாசம் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம இறைவன்கிட்ட கேட்கும் போத எப்படி நம்ம கேட்குறோம்? அழகு வேணும், எனக்கு வரப்போகிற மனைவி அழகாக இருக்கணும், நல்ல திறமைசாலியாக இருக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்க்கணும், என் பெற்றோர்களை நல்லா பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. இப்போ இறைவன் ஒரு பொண்ணு, இதுக்கு ஏற்ற பொண்ணு. இப்போ இந்த உதாரணத்தில் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் கேரளில் இருக்கீங்க, அந்த கேட்குறதுக்கான ஒரு தகுதி உள்ள ஒரு பொண்ணு ஜோஹரில் இருக்குன்னா உங்களை கொண்டு போய் ஜோஹரில் நிப்பாட்ட முடியாது. அப்போ இந்த இயற்கையும் இறைவனும் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க, அதாவது இந்த இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதுனா இந்த அன்பை தான் பார்க்கும். எது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம்? அன்பாக இருக்கணும், ஒரு குடும்பத்தை பார்க்கணும். ஸோ இந்த தகுதியெல்லாம் அந்த பொண்ணுக்கு இருக்குது. யதார்த்தமாக ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அழகு குறைவாக இருக்குது, அல்லது நிறம் உங்களுக்கு விருப்பமான நிறமாக இல்லை. இப்போது நீங்கள் அந்த பொண்ணு கூட பழகி அந்த பொண்ணை பற்றின விவரங்களை தெரிஞ்சிக்க போகிறீங்களா? இல்லை பொதுவாக எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க, அவாய்ட் தான் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம இந்த வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த உள்ளுக்கு இருக்க அன்பையும் அந்த அரவணைப்பையும் அந்த பாசத்தையும் உணராமல் நம்ம தட்டி கழிச்சிடறோம். அப்படி தட்டி கழிக்கும் போது மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்படி தான் நாட்கள் கடந்து போகுதே தவிர இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்காம இல்லை. நீங்கள் செய்கிற பரிகாரத்துக்கு பலன் கிடைக்காம இல்லை, ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த பலனை பல நேரங்களில் நம்ம தட்டி கழிச்சிடறோம், இல்லை அதை உணராமல் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.